எட்டாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்து குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிக இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையில் ஏற்றி வைத்தபின் அந்த துற்ற ஜூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி, நானாவிதனாயிருக்க விருட சமசங்கதம் பண்ண துவக்கினார்களே. இவனல்லவோ எங்களின் ராசாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவனென்றும் சொல்லித் தெரிந்தானே. இப்போ இரண்டு கள்ளருக்கு நடுவே சிலுவையில் அறையப்பட்டு கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்பூதே. தன் தேவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற நீரை காண்பூதே. ராசாவென்றாலிப்போ இந்த பூமியில் இறங்கியாளுமே. தேவனென்றாலும் அது தேவராட்சியத்துக்கு எழுந்து அருளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளில் உயர்த்துவேன் என்ற நீதி போகின்ற 3 ஆணியை கழற்றுமே. முன்பே தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட போரனை கொள்கிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாய் காணாத படிக்கின்ற நிந்தனை அதிக விதமானவர் அனுபவித்திருந்தார். இப்படி இருதயத்தில் கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகின போது எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்று. அப்படி எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமைந்தி இருக்கையில் தாம் மரணிக்கும் முன் மனுஷருக்கும் உபகாரமுள்ள 7 தரும பாக்கியங்களை திருவுளம் பற்றினார். ஆயாதினால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவென்கிற மலையில் அருளி செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்களிப்போ இந்த கபால மலையில் மரணாவஸ்தையில் அருளுகின்ற வசனங்களை கேட்க கடவது.